டிசம்பர் 31 சிறகடி காசில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, மனோஜ் அவங்க கடையில் உட்காந்துருக்காங்க. உடனே அவங்க ஸ்டாஃப் வந்து, என்ன சார் க்ளோசிங் டைம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு லோடு வருதில்ல, அதெல்லாம் நான் தான் என்ட்ரி போட போகிறேன், லோடு வந்தோடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஸ்டாஃப், எப்பவும் நாங்கள் தானே சார் பார்த்துப்போம், இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நானே என்ட்ரி போடுறேன், நீங்கள் போங்க, லோடு வந்தோடனே சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்காங்க. பின்னாடியே பார்த்தா முத்து வராங்க. உடனே மனோஜ், என்னடா எதுவும் கடையில் பொருள் வாங்க வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு முத்து, இந்த நேரத்தில் உன் கடையில் நான் ஏன்டா பொருள் வாங்க போகிறேன், மீனா சொன்னால் நைட்டு நீ சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு, எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு மனோஜ், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, என்னடா 10 மணிக்கு படுத்தோன்னே தூங்கிடுவேன், நீ வேலை இருக்குன்னு என்கிட்ட காது குத்துறியோ அப்படின்னு சொன்னேன்னு, அதுக்கு மனோஜ், என்ன எனக்குலாம் சுயமாக முடிவெடுக்க தெரியாதா இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அப்படிலாம் கேட்கல, இந்த சாப்பாடு அப்படின்னு வைக்கிறாங்க. உடனே மனோஜ், என்ன அப்படின்னு கேட்காங்க. பிரியாணி, நீ வரமாட்டேன், நல்லா பசியோடு இருப்பேன், சின்ன வயசில் நம்ம கிரிக்கெட் விளாடுவோம், அப்போ நானும் ரவியும் தண்ணி தான் கொடுப்போம், நீ அம்பேர் வேலை பார்த்துட்டே போய் சாப்பிடுவோம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடைலாம் பூட்டிடுவாங்க, இதை சாப்பிடுங்கிறாங்க. மனோஜ் வரமாட்டேங்க. உடனே முத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து சாப்பிடுன்னோடனே மனோஜ் வேக வேகமாக சாப்பிட்றாங்க. உடனே முத்து, பொறுமையாக சாப்பிட்றா, என்னதான் கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் மட்டும் அதை காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்டலாம் பணம் வந்ததை மறைச்சேன், ஆனால் அம்மாக்கு நீ செல்ல பிள்ளை, அவங்கக்கிட்ட ஏன்டா மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படி மெதுவாக இருந்துட்டு, நான் இங்கே சாப்பிட்றேன், ஆனால் வீட்டில் ரோஹிணி அப்படின்னு கேட்காங்க. உடனே முத்து, அந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம், மீனா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா, அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜுக்கு குறைப்பேருது. உடனே முத்து, தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த நேரத்தில் ஒன்றும் நினைக்கிறியாது, ஒரு வேளை கதிரா இருக்குமோ, ஆஹா அவன் வேற யாரையாவது ஏமாத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பான், ஒரு வேளை பார்லர் அம்மாவும் இருக்குமோ, புருஷன் பண்டாட்டின்னா அப்படி தான் அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்கிடுவாங்க, நானும் மீனாவும் சண்டை போட்டாலும் இப்படி தான், இந்த மாதிரி சொல்லிட்டு, நீ அப்பாட்ட சொல்லியிருந்தா அப்பாவே என்கிட்டையும் ரவிட்டையும் காசை வாங்கி உனக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருப்பாவ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு மூளை எங்கே போகுதுன்னா, இந்த மாதிரிலாம் சாப்பாடு வாங்கி தந்துட்டேன்னு எனக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறேன், நீ என்னன்னாலும் சொல்லாத, என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி என்னோட ஷோரூம் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன்னு முத்து கோவமா, என்னடா உனக்கு நான் பசி தாங்க முடியான்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இப்படி பேசுகிற. உடனே மனோஜ், இந்த மாதிரிலாம் பேசி என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நல்லா கட்டுன்னு ஃபுல்லு கட்டிட்டு எப்படி பேசுகிறான் பார்த்தியா, எனக்கு ஒன்றும் இந்த கடை மேலெலாம் ஆசை கிடையாது, எனக்கு ஒரே இடத்துலேருந்து கல்லால் வாங்கி காசை வாங்கி போடுறதுலாம் பிடிக்காது, நல்லா உழைக்கணும், எனக்கு என் கார் இருக்குது அது போதும், இந்த மாதிரிலாம் புத்தி உனக்கு என்றைக்கு தான் போகுமோ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், அப்புறம் எதுக்கு எனக்கு அக்கறையாக இருக்கிற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்காங்க. உடனே முத்து, நீ என்னைக்கு வீட்டில் இல்லாமல் இருந்த, இன்றைக்கி தானே இப்படிலாம் பண்ணுறேன், அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னதான் குரங்குக்கு பேண்ட் சேட்டை போட்டு இந்த உட்கார வச்சாலும் அது புத்தியை காட்டுமா, அந்த மாதிரி தான் நீயும் உன் புத்தியை கட்டுற, சாப்பிட்டியே கட்டுன்னு கட்டுனே, ஒரு வார்த்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்டியா, என் அண்ணன் பசியில் இருப்பான் அப்படின்ட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு நாளாவது அண்ணனா வச்சு பார்க்க, நீ என்னைக்காவது நீ தம்பியை பார்க்கியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்போ கூட இறங்கவே இல்லை, ஹோ அப்படின்னு பேசிட்டாங்க. உடனே முத்து கோவமா அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி அவங்க ரூமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா இன்னொரு சப்பாத்தி வேணுமான்னு கேட்கவும், அதுக்கு ரோஹிணி, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்லாம் மீனா அப்படின்னு கேட்காங்க. உடனே மீனா, எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, எப்போவும் ஆண்டி உங்களை மட்டும் தான் திட்டுவாங்க, இப்போ என்ன அடிக்கவே செஞ்சுட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கு கோவம் வந்துட்டு, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பீங்களேன்னு சப்பாத்தி போட்டு வந்து எடுத்து கொடுத்தா என்னையே போய் இப்படி பேசுகிறீங்க, அதான் சொல்லுவாங்கல்ல நாய்க்குட்டி நடுவீட்டில், சீச்சி இதை நான் சொல்லவே விரும்பலை, இதில் தான் சொல்லி என் தரத்தை நானே குறைக்க விரும்பலை, நல்லா சாப்பிட்டுட்டு உங்கள் புத்தியை காட்டுறீங்கல்ல, எனக்கு இது தேவைதான், இனிமேல் இப்படிலாம் பண்ணவே கூடாது, யாருக்கிட்ட அன்பு காட்டணும் யாருக்கு இறக்கப்படணும் தெரியாமல் நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, அதான் உங்கள் புருஷன் தானே எங்களை கோர்ட்டில் நிற்கிற வைக்கிற மாதிரி நிற்க வச்சாங்க, உங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அவர் உண்மையை தானே செஞ்சார், அவர் ஒன்றும் தப்பாக எதுவும் செய்யலையே, நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதை தான் அவர் சொல்லி காட்டினார் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வந்து தட்டை அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. எப்படி மனோஜ் முத்துக்கிட்ட பேசுனாங்களோ அதே மாதிரி மாறாமல் ரோஹிணி மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா வந்து கோவமாக வெளியே வராங்க. உடனே அங்கே விஜயா பார்த்துட்டு, என்னடி அவளுக்கா சாப்பாடு கொடுத்துட்டு வர அப்படின்னு கேட்காங்க. உடனே மீனா ஆமாங்கிறாங்க. என்ன அவளையும் கட்சி சேர்க்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, என்னத்தை கட்சி, அதான் என்னையை கவுக்குறதுக்கு ஏற்கனவே சுதியை கையில் போட்டிருக்கேன், இப்போ ரோஹிணி கையில் போட்டு கூட்டணி சேர்க்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அதுக்கு எதுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே விஜயா தனியாக புலம்புறாங்க, என்னது கூட்டணி தேவையில்ல ஒத்தையிலே போதுங்கிறியா, சரி இந்த ரோஹிணி ஒழுங்காக இருந்தால் இவட்டெல்லாம் அந்த கேள்வி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோம ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு வராங்க. வர்ற வழியில் செருப்பை கையிலே எடுத்துகிட்டு வராங்க. வெளியே மீனா வந்து கையில் கொடுத்து, இதை வச்சு என்ன அடி மீனாங்க. உடனே மீனா, என்னங்க எதுக்குங்க செருப்பை கையில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னோடனே அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நல்லதுக்கு காலமே இல்லை, என் புத்தி இனிமையால் திருந்து தான் பார்ப்போம், நான் அந்த கோடுகாலிக்கு பட்னியாக கிடப்பான்னு சாப்பாடு எடுத்து கொடுத்தா அவன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டான் பார்த்தி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, என்னங்க கேட்டார் அப்படின்னா, சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னை ஐஸ் வச்சு என் கடையை ஆட்டையை போட பார்க்குறியா அப்படின்னு கேட்கான் அப்படின்னு. மீனா, அப்படியாங்க கேட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, ஆமாம் மீனா அப்படி தான் கேட்டான், அந்த செருப்பை வச்சு நல்ல அப்புறம் தாத்தா கிட்ட போய் தச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அப்படியா, அப்போ இந்த செருப்பு வச்சு என்ன எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, என்னாச்சு மீனா, எதுக்கு அடிக்க சொல்கிற அப்படின்னு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எனக்கு பெரிய சமூக சேவைக்குன்னு நினைப்பு, சும்மா இல்லாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் என் தலையில் தூக்கி போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, என்ன அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி மதியத்துலேருந்து பட்னியாக கிடக்காங்களேன்னு சப்பாத்தி போட்டு எடுத்து கொடுத்தா அவங்க என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்கள் அண்ணனுக்கும் ரோஹிணிக்கும் சரியான ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான்,
என்ன மீனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே, அத்தை உங்களை மட்டும்தானே எப்பவும் திட்டுவாங்க, இப்போ என்ன அடிக்க கூட செஞ்சுட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. உடனே முத்து 2 பேருக்கும் சேம் பிளட்டு தான் போல. நம்ம தேவையில்லாம நம்மளுக்கே நம்ம பல்ப் வாங்கிக்கிறோம். நீனாவது வீட்டுக்குள்ள பல்ப் வாங்கியிருக்கேன். நான் தேடி போய் அங்க போய் பல்ப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நானும் தானே அவமானப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முத்து நீ இப்படி சொல்ல போய் தான் நான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சிடறேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு நம்மளே சாப்பிடலாவா மீனா, நம்ம நல்லா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் மீனா அவங்க அம்மா தங்கச்சி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோயில் வாசல்ல இருந்து இந்த மாதிரி ரோஹிணி அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றாங்க திட்டிருக்கலாம் உங்க மாமியார், அதுக்குன்னு அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி சொல்றாங்க அதெல்லாம் வேணும், இந்த அங்க இருக்கும்போது பணம் கொடுக்காதீங்க சகுனம் தடையா இருக்குன்னு சொன்னதுக்கு எப்படிலாம் பேசினாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து எப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு ரோஹிணியை பத்தி அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க தங்கச்சி நான் இப்போ ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு இன்னும் வெறுப்பேற்ற போறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஃபோனை வாங்கிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தம்பி சொல்றாங்க ரோஹிணி இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று மாட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மீனாட்ட சொல்றாங்க. உடனே மீனா ஏன்டா அப்படி போய் சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க சிட்டியை பார்க்க ஏற்கனவே வந்திருக்கு, கடன் வாங்க வரும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஷாக்கா என்னது சிட்டிகிட்ட கடன் வாங்க வருவாங்களா, சிட்டி நம்ம குடும்பம் தான் ரோஹிணி அப்படின்னு சிட்டிக்கு தெரியும் தானே அப்படின்னாங்க. ஆமாம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சு தான் சரி ரோஹிணி அங்கே வந்து கடன் வாங்க வராங்க. அப்போ வீட்டுக்கார் வருவாரான்னதுக்கு அந்த வீட்டுக்காரெலாம் வரமாட்டார், ரோஹிணி ஒத்தையில தான் வந்து கடன் வாங்கியிருக்கும், நான் தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படி சந்தேகமாக இருக்க ரோஹிணி பற்றி ஒவ்வொரு விஷயம் தெரிய தெரிய ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மனோஜ் டயர்டாக வராங்க, வந்து ரோஹிணி ரூமுக்கு கதவை தட்டுறாங்க. ரோஹிணின்னு கதவு திறக்கல. உடனே விஜய் அங்கே வந்து எப்படா வந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. உள்ளே போய் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோஹிணி கதவை திறக்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் வந்து கதவை தட்டி தட்டி பார்க்காங்க. உடனே மீனா என்ன சித்த அப்படின்னு வேகமாக ஓடிடுறாங்க. அதுக்கு விஜயா ஒன்றும் இல்லை போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா போய் தட்டிட்டு இருக்காங்க. உடனே முத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு மீனா சொல்கிறாங்க ரோஹிணி இன்னும் கதவை திறக்கவே மாட்டேக்காங்க அப்படின்னோடனே அதுக்கு முத்து இவ்வளோ நேரம் ஆயுமா கதவை திறக்க மாட்டேக்காங்க அப்படின்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ரோஹிணி கதவை திறந்து என்னத்தை அப்படின்னு கேட்காங்க. உடனே என்னடி இவ்வளோ நேரம் உள்ளே தூங்கிட்டு இருக்க, வேணுக்குன்னே இவனை வெயிட் பண்ண வைக்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரோஹிணி இல்லை தனத்து லேட்டாக தான் தூங்கினா அதனால தான் படுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை பார்த்து உள்ளே போய் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வெளியே வா ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி அப்படின்னு பேச போகிறாங்க. உடனே விஜய் அவங்களை இழுத்து வைக்காங்க. அதோட இன்னைக்கான சீன் முடியுது. அதுக்கப்புறம் நாளைக்கான எபிசோடில் ரோஹிணி உட்காந்து சாப்பிடும்போது விஜயா எந்திக்க சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் முத்துவை மீனாவை பார்த்து உங்களால் தான் இந்த வீட்டில் உள்ள எல்லார் நிம்மதியும் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து என்ன எங்களால் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் என்னங்க எங்களால் போகுதுன்னு சொல்கிறீங்க, யார் யாரோ தப்பு செய்வாங்க எங்கள் மேலே பழிவு போடுவீங்களா, ரோஹிணி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மீனாவை பற்றி என்ன நீ இந்த வீட்டு மகாராணியா, நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ சாப்பிட சொல்கிற அப்படின்னோடனே அதுக்கு ரவி என்னம்மா இப்படி சொல்கிற, எல்லாரும் சாப்பிடும்போது அண்ணி மட்டும் சாப்பிடாம இருப்பாங்களா, அண்ணி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு ரோஹிணி இல்லை அத்தை எப்போ சாப்பிட சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட முடியுது.